ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம 2 நாளாக வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஏன் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா, பெரிய வீடியோ. ஸோ அதுலேயே வந்து நான் பாதி என் ஃபோன் ஃபுல்லானதுனால நான் நிறைய வீடியோ மிஸ் பண்ணிட்டேன், எடுக்க முடியாத. ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியணும்ல, அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து நான் வந்து நிறைய சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும், 1005க்கு இவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்கறது பெரிய விஷயம், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் கட்டுறோம், மற்றபடி நம்ம திறமையை தான் அதில் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நிறைய சொல்லியிருந்தேன். செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனாக்கா, அதுக்கப்புறம் வந்து விஜே அர்ச்சனாக்கா அண்ட் சுஜித்ரா மேமு அண்ட் அறந்தாங்கி நிஷாக்கா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ சீஃப் கெஸ்ட்டாக. ஸோ அதனால் அந்த வீடியோ, அதுக்கப்புறம் அரவிந்த் சார் வந்து ஆரி ஒர்க் வந்து எப்படி உருவானது, அந்த ஸ்டோரி, இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ தேர்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த பிரம்மாண்டமான ஹாலில் 3000 பேர், மொத்தம் 3000 பேர் வந்து இந்த ஆரியோட ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு சும்மாலாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, சரிங்களா? நம்ம திறமையை வந்து காட்டணும்ல. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டிடுவோம், கட்டின பிறகு நம்ம நேராக போவோம், மெடலு, சர்டிஃபிகேட்டு, நம்ம என்ன இதுவாக இருக்கோமோ, பெஸ்ட் டீச்சரோ இல்லை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டோ அந்த மாதிரி சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமையை கொஞ்சம் காட்டணும். ஸோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நீங்கள் போடணும், உங்களுக்கு போட தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ஒரு 5 பேருக்கு நீங்கள் இப்போ நல்லா பண்ணுறீங்க, அது வந்து என்ன டிராயிங் கொடுத்துருக்காங்கன்றது மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமி தாயோட அந்த மேப்பு அண்ட் உருண்டைக்குள்ளே மேப் இருக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து கோல்டு கலரும், ஹேர் வந்து ப்ளூ இல்லைனா பிளாக் போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஐக்கு வந்து லோடிங்கு கோல்டு லோடிங், அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேப்புக்கு க்ரீன் கலர். ஸோ இது வந்து நம்மளோட அந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படிங்கிறத ஒரு பூமி தாய் அந்த உருண்டைக்குள்ள மேப்பு. ஸோ அவ்வளோ அழகாக அந்த லோகோ வந்து சூஸ் பண்ணியிருந்தார் சாரு. அதுலேயே வந்து நமக்கு நிறையா வந்து ஸ்டோரி அதுலேயே நமக்கு காமிச்சிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அரவிந்த் சாருக்கு தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேம் 3 பேர், பரமேஸ்வரி மேம், ராஜலக்ஷ்மி மேம் அண்டு இன்னொரு மேம் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஸோ இவங்க எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே நோபல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து அங்கே மேடையில் போயிட்டு பேசும்போது தான் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு நமக்கு இது ஒரு மேடை. நீங்கள் அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க, மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து, எல்லாருமே வாங்க. நிறைய இடத்துல வந்து நீங்கள் 10,000 5,000 கொடுத்தலாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இதுலேயே வந்து சூப்பராக எல்லாமே பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கறது, அது இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அங்கே போயிட்டு போடுறது, அது ஒரு நமக்கு ஒரு சேலஞ்ச் தானே. அது மாதிரிலாம் யார் வச்சு இது பண்ணுவா? ஸோ இத்தனை பேர் கூட நம்ம போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ அது ஒரு டென்ஷன். ஸோ நம்ம போட்டணும் அப்படின்ற மாதிரி, யார் கோல்டு காயின் வாங்குவா, யார் வெள்ளி காயின் வாங்குவா அப்படின்ட்டு 1500க்குலாம் என்ன கோல்டு காயின் வெள்ளி காயின்லாம் கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள்? கிடையாது. இது வந்து நம்ம திறமைக்கான பரிசு தான். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 பெஸ்ட்டு அவார்டு ப்ரோக்ராம், இன்டர்நேஷ்னல் அவார்டு ப்ரோக்ராம்னா இதுதான் நான் சொல்லுவேன். இதுலேயும் வந்து நல்லா ஜெயிச்சு ஃபாஸ்ட்டாக சார் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சார். ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, 1.5 மணி நேரம் போடுறவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக 20 இன்ச்சஸ் இருக்கணும் அந்த இமேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்ச் டேப்பில் 20 இமேஜஸ். ஸோ ஆனால் இங்கே ஜனங்க வந்து சூப்பராக போட நம்மளோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே வந்து பாதி பேர் கொஞ்சம் முடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க அந்த டைமுக்கு. ஸோ அதனால் சார் வந்து கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சார். ஸோ எல்லோரும் எங்கடா ஃபாஸ்ட்டாக போடுறாங்க, நல்லா போடுறாங்களே சூப்பராக அப்படின்ட்டு 1.20க்கெலாம் யார் கொடுப்பீங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின் அண்டு வெள்ளி காயின் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சார். ஸோ அதுக்கு முன்னாடி முடித்து கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாராட்டணும். அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படினாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களே வந்து 1 மாதமாக பொறுமையாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னென்னா கொஞ்சம் பிகினர்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களால
அவங்களால பண்ண முடியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 2-3 பேர் தான் வந்து பழைய பிகினர்ஸ். அவங்க மட்டும் தான் அந்த 1.5 நிமிஷத்தில் வந்து 1.5 ஹவரில் வந்து போட்டு முடித்தாங்க. அந்த கண்ணு இன்டர்நேஷ்னலு உமன்ஸ் டே எல்லாமே சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மேடை. இந்த மேடை இந்த வருஷத்தோடு முடியுது. அடுத்த வருஷம் இதை விட நம்ம சூப்பராக பண்ணலாம். யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேணும், அக்கா இது வேணும் எனக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு நீங்கள் என்னை வந்து எனக்கு கட்டாயமாக காண்டாக்ட் பண்ணலாம், அண்ட் மெசேஜ் பண்ணலாம், எனக்கு கமெண்ட் பண்ணலாம் யூடியூப்பில். நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ரோக்ராம் பயங்கரமாக நடக்கும். இதை விட அட்வான்ஸ்டாக தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாக தெரியல. நான் இந்த இது வந்து நான் புதுசாக தான் போய் பார்த்தேன். இது வந்து இந்த வீடியோ வந்து நான் போனேன், எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. என்னோட மனசுக்கு பிடிச்சிருக்கு, இது என்னோட மனசாட்சிக்கு இது கரெக்டு, இது வந்து அவ்வளோ சூப்பராக இது நல்லா பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கேயுமே பண்ணது கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுதான். இது மாதிரி யார் பண்ணியிருக்கா சொல்லுங்களேன்? யாருமே பண்ணதில்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. நிறைய இடத்துல வந்து நான் பார்த்தது எல்லாமே நம்ம பணம் கட்டினா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம், அவ்வளோதான். ஆனால் அந்த பணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறக்கட்டளைக்கு போகும் அப்படின்றாங்க. அது வந்து எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அப்படி தான் வந்து நம்ம நிறையா வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது டோட்டலாகவே உங்களோட திறமையை நீங்கள் காட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு இதில் வந்து எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்பயே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இன்றைக்கே போயிட போகிறதில்ல. அது ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் வந்து நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். கனரா பேங்க்கில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு கிளாஸ் முடிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாரத் ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்மளோட டெல்லியில் வந்து நான் ஒரு 15 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் ஐடி கார்டு வாங்கினேன். அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன். இதெல்லாமே வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து பே பண்ணி நம்மளோட திறமையும் காமிச்சு பேவும் பண்ணி தான் நான் வாங்கினேன் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன். அது எல்லாமே நான் வந்து வாங்கினது என்னோட இதெல்லாம் நான் காமிச்சேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அவ்வளோதான் விட்டுட்டாங்க. சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட டச்லேயே இல்லைல்ல. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்மள ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில். இந்த ஃப்ரீ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நமக்கு ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் நம்மளை எல்லோரையும் ஆட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து நமக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல். அப்போனா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது லைஃப் டைம் ஜேர்னி. நம்ம சார் கூட லைஃப் டைம் ஜேர்னியாக இருக்க போகிறோம். அதனால தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு உடனே அவ்வளோதான் தூக்கி பீரோவில் வைக்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்குது. நம்மளை வந்து குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க. குரூப்பில் ஆட் பண்ண பிறகு நமக்கு என்னென்ன விஷயம்னு சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எப்படி லோன் எடுக்கலாம், நம்ம வீட்டில் இருந்து எப்படி சுயதொழில் பண்ணலாம். நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, என்கிட்டயே கிளாஸுக்கு வர்றவங்களாம். என்கிட்ட கிளாஸ்க்கு வர்றவங்க முக்கால்வாசி பேர் நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். வீட்டில் சப்போர்ட் இல்லாமல், ஸோ இந்த மாதிரி லங்காயா நிலமை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, சார் வந்து நல்லா ஒருத்தவங்களோட திறமையை வந்து பார்த்து இது பண்ணி தான் ஒன்று வந்து செலக்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து எல்லாமே தெரியுது. ஏன்னா அவரும் வந்து கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துலேருந்து வந்தவர். நான் அந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப எனக்கே வந்து கண் கலங்கிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்துலேருந்து வந்தவர். அப்போது அவருக்கு தெரியும் யார் யார் எப்படி என்ன ஏது. கேர்ள்ஸ்லாம் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ நீங்கள் இதே பார்த்துக்கோங்க, இத்தனை லேடிஸ் வந்திருக்காங்களே, இந்த 3000 மெம்பர்ஸ் வந்திருக்காங்கன்னா ஆரி வந்து என்கிட்ட இப்போ நிறைய பணக்காரங்களாம் கூட கற்றுருக்காங்க. அவங்களாம் வந்து யாருக்கும் வந்து வரணும், எனக்கு சர்டிஃபிகேட் தேவையில்லைம்மா, அதை வச்சுக்கிட்டு நான் அதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க என்கிட்ட. இல்லைக்கா நான் வரேன்க்கா, இது புரிஞ்சுக்கிட்டு நான் வரேன்க்கா, எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை பற்றி இப்போ நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து முக்கியம், இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு தேவைப்படும், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் பின்னாடி நம்ம கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இது மூலயமா எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு கலையை கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அந்த அங்கீகாரம் இருந்தால் தான் நம்மளால் எங்கேயுமே வந்து நான் வந்து ஆரி முடிச்சிருக்கேன், நான் அதில் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து படிக்கல, 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். ஆனால்
நான் வந்து எல்லாரும் வந்து MBA சர்டிஃபிகேட்டு BA சர்டிஃபிகேட்டு வச்சுருப்பாங்க. நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து நான் நிறைய பேர் நிறைய டிகிரி வாங்கினாங்கன்னா நான் இத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், நான் இத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லுவேன் நான் எல்லாருக்கிட்டேயும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இதை சொல்லலாம் பாருங்கள். நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன். நான் இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் தான் நான் சொல்லியிருக்கேன் இத்தனை நாள். இந்த 3 சர்டிஃபிகேட் வந்து நான் வாங்கியிருக்கேன். வாங்கின பிறகு இப்போ நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டேயுமே, நான் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஸோ இது வேர்ல்டு லெவல் நோபல் ரெக்கார்டட் சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த நோபல் ரெக்கார்டட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது எல்லாருக்குமே, அதுவும் என் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த வாட்டி என் ஸ்டூடெண்ட்ஸுங்க யாருமே மிஸ் பண்ண விட மாட்டேன். ஸோ நான் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ நான் போடுறதுக்கு மெயின் காரணமே, நான் ஏன் நிறைய ஸ்டேட்டஸில் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் போடுறேன் அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இன்றைக்கி கூட 2 பேர் கால் பண்ணாங்க, அக்கா நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்க்கா, நெக்ஸ்ட் இயர் கட்டாயமாக வரும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்டோங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நான் எவ்வளோ கெஞ்சினேன், நான் எவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணேன், எவ்வளோ டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருந்தேன், சார் பேசின ஸ்டேட்டஸ்லாம். ஸோ ஆனாலுமே வந்து அதை நிறைய பேர் வந்து கண்டுக்கல. இப்போ இவ்வளோ பேர் பார்த்துட்டு இவ்வளோ நாங்கள் வீடியோஸ்லாம் நிறைய போடவும், நான் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள்லாம் போடவும் அவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எல்லாருக்குமே. அடுத்த வருஷம் எப்படி பண்ண போகிறாங்க, இன்னும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அது வந்து எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அது நான் கிட்ட வரும்போது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட கட்டாயமாக நான் ஷேர் பண்ணிப்பேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சார், அதுக்கப்புறம் அந்த 3 மேம்க்கு தான். 3 மேமில் வந்து ஒரு மேம் பேர் மட்டும் எனக்கு தெரியல, சாரி மேம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் இப்போ தான் வந்து புதுசு இதில். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் எங்கே போனாலுமே நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுருவேன், அது என்னோட இது. அந்த மாதிரி தான் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் மெயினாக இதை நம்ம 3 பார்ட்டாக பிடிச்சு போடணும். ஏன்னா பெரிய வீடியோவாக இருக்குது. இதுலேயே நான் பாதி வந்து கட் ஆகிடுச்சு. ஃபோன் ஃபுல்லாகி நான் வந்து என்னால் எடுக்க முடியல. இன்னொரு ஃபோனில் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுங்க ஃபோனில். ஸோ இந்த மாதிரி கட்டாயி எடுத்து எடிட் பண்ணி போட்டதுனால கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த 3 நாள் அவ்வளோதான், நாளையோடு நான் இந்த வீடியோ க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ப்ளவுஸ் வீடியோஸ் பார்க்கலாம். அதில் வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸிங்கோட பட்டர்ஃப்ளை ப்ளவுஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது பட்டர்ஃப்ளை ப்ளவுஸ். நீங்களே வந்து அக்கா அதை சீக்கிரம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்களுக்காக போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பொண்ணு போய் பார்த்தேன், ரெட் கலர் சுடிதார் போட்டிருந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. வெறுமனே வந்து அந்த பூமி தாய் மட்டும் பண்ணாமல் அதுக்கு ஒரு மரம் விழுதுகள் வந்து அந்த பூமி தாயை வச்சுருக்க மாதிரி, அதுக்கப்புறம் கைக்குள்ளே பூமி தாய் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அழகழகாக போட்டிருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்டோட குழந்தைய நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அவள் வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன், ஏன்னா அவளும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, போட்டியில் கலந்துட்டு இருந்தா. அதனால் பாப்பா அழுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் நேரம் நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ க்யூட்டாக இருந்தது, நல்லா விளையாடிட்டு இருந்தா பாப்பா என்கிட்ட. அதுக்கப்புறம் முடித்த பிறகு நாங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு உடனே அங்கே வந்து சர்டிஃபிகேட்டு அண்ட் மெடல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 3 சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பு அண்ட் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டடு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டு, இந்த 3 சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம், என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. நீங்கள் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, சிதம்பரத்துலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, அண்ட் அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே. இது இல்லாத மதுரையில் வந்து பிரபான்னு ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட படித்தாங்க, அவங்க ஒரு 5-6 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பாரதின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நாகப்பட்டினத்து வந்திருக்காங்க, அந்த குரூப்போடு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் சிதம்பரத்துலேருந்து நிஷான்னு ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க அந்த குரூப்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. என்னால் அவங்களால பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இது. இந்த வாட்டி மிஸ் பண்ணவங்க அடுத்த வாட்டி கட்டாயமாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அதான் சொல்கிறேன்ல, ஆரம்பத்துலேயே சொன்னது தான்,
நீங்கள் வந்து இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உடனேலாம் போயிட மாட்டீங்க, நம்ம கூட இருப்பீங்க, லைஃப் டைம் ஜேர்னி. நம்மளோட குரூப்பில் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம அதுலேருந்து வந்து எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த குரூப்பில் நமக்கு எல்லாமே அப் டு டேட் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து இது, இன்னைக்கு வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்கில் எப்படி லோன் எடுக்கிறது, நீங்கள் எப்படி வந்து அந்த லோனை அடைக்கிற ஐடியா, ஸோ ஆரி சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து அப் டு டேட் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை விட சூப்பராக தான் நெக்ஸ்ட் இயர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவே வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் கூட நம்ம கொடுத்துட்றாங்க. பிரியாணி கொடுத்தாங்க, சிக்கன் பிரியாணி நல்லா இருந்தது. மதுரை பிரியாணின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சிக்கன் பிரியாணி. எல்லாமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அங்கங்கே தண்ணி கேன் குடிக்கிறதுக்காக இருக்கட்டும், நம்ம எதுவுமே வந்து அலையணும்னு அவசியமே இல்லை. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் சாரு. தண்ணி கேன் கூட வந்து ஆரோ வாட்டர் வச்சுருந்தார். அது கூட நாங்கள் வந்து என்னடா பண்ணுறது, தண்ணி எடுத்துகிட்டு வரலையே நினச்சேன். அதுக்கப்புறம் ஆரோ வாட்டர் அங்கே இருந்தது, பிடிச்சி குடித்தோம். அவ்வளோ ஒரு சூப்பரான மேடை இது. எல்லாருமே நீங்கள் அடுத்த வருஷம் கலந்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயனடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதான் சொல்லிட்டேன்ல, நான் ஆரம்பத்திலேயே சார் வந்து இப்போ நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அனுப்ப போகிறதில்ல, நம்மளை வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி நமக்கு ஒரு லைஃப் டைம் ஜேர்னி கொடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு எல்லாமே குரூப்பாக க்ரியேட் பண்ணி அதில் வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறாரு. நம்ம கூடவே வந்து அவரும் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக பண்ணலாம், நம்ம ஈஸியாக முன்னேறலாம், எல்லாருமே வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆரி இன்டர்நேஷ்னல் அவார்ட் ப்ரோக்ராமில் வந்து அவங்க சொன்ன மாதிரி நடத்தி காமிச்சாங்க. இந்த வருஷம் நான் எல்லாருமே இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருப்பாங்க. நான் கூட நினச்சேன் சரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிஜமாக நினச்சேன். ஆனால் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து நம்மளை ஆட் பண்ணி இனிமேல் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாருங்கள். அது சான்ஸே இல்லை. நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை எதுவுமே. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே வந்து நம்பினேன். அதனால தான் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே, சரிங்களா? உண்மை அப்படின்றதுனால தான். இப்போ இந்த மாதிரி இமேஜ் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. இந்த இமேஜ் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போட்டாங்க. அண்டு அவ்வளோ அழகாக வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தார். இந்த லோகோ நல்ல ஒரு சூப்பரான லோகோ தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் சாருக்கு வந்து மேடையில் வந்து நோபல் ரெக்கார்டட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது அவருக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து வந்தது தான். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளும் பயனடைய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை பை.